அடியார்கள் வாழ அரங்க நகர் வாழ சடகோபன் தென்தமிழ் நூல் வாழ கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ மணவாள மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டிரும். எல்லாம் வல்ல அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனாக திகழ்கின்ற ருக்மணி சத்யபாமா சமேத கோபாலகிருஷ்ண சாமியினுடைய திருவடியை வணங்கி இன்றைய தினம் அணைக்க அழைத்தல் அச்சோ பருவம் என்று சொல்லக்கூடிய பாசுரத்தை வழங்க இருக்கிறேன். பொன் இயல் கிண்கிணி கட்டி புறங்காட்டி தன் இயல் ஓசை சலன் சலன் என்றிட மின் இயல் மேகம் விரைந்ததீர் வந்தார்போல் என் இடைக்கு ஒட்டார அச்சோ அச்சோ எம்பெருமான் வாராய் அச்சோ அச்சோ என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் கண்ணா பொன்னால் செய்த அரை சதங்கை பாத சதங்கை நெற்றி சுட்டி ஆகியவற்றை அணிந்து சதங்கைகள் ஒளி சலன் சலன் என்று கேட்க மின்னலோடு சேர்ந்த மேகம் விரைந்து முழங்கி வருவது போல ஓடி வந்து என்னை அணைத்து கொள்ள வேண்டும், எங்கள் பெருமானே அணைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். அடுத்தபடியாக செங்கமலம் பூவில் தேன் உண்ணும் வண்டு போல் பங்கிகள் வந்து உன் பவளவாய் மொய்ப்ப சங்குவில் வாழ்த்தண்டு சக்கரம் ஏந்திய அங்கைகளாலே வந்து அச்சோ அச்சோ ஆரத்தழுவாய் வந்து அச்சோ அச்சோ என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் செந்தாமரை மலரில் தேனை உண்பதன் பொருட்டு மொய்கின்ற வண்டுகளைப் போல சுருண்ட உன் தலைமுடியானது பவளவாய் உதட்டின் மீது மொய்த்து கொள்ளும்படி ஓடி வந்து சங்கு வில் வாள் தண்டு சக்கரம் ஆகியவற்றை ஏந்திய உன் அழகிய கைகளாலே என்னை ஆறத் தழுவாய் திருப்தி உண்டாகும்படி நன்றாக தழுவி அணைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். அடுத்தபடியாக பஞ்சவர் தூதனாய் பாரதம் கை செய்து நஞ்சுமிழ் நாகம் கிடந்ததற் பொய்கை புக்கு அஞ்சன் பணத்தின் மேல் பாய்ந்திட்டு அருள் செய்த வஞ்சனனே வண்ணனே அச்சோ அச்சோ ஆயர் பெருமானே வாராய் அச்சோ அச்சோ என்று சொல்லுகிறார். அதாவது பாரத போரிலே பாண்டவர்களுக்காக தூதுவனாக சென்று உதவியவனே, கொடிய பொய்கையிலே குதித்து நஞ்சை கக்கிய காளியன் என்னும் பாம்பின் படத்தின் மீது ஆடி அடக்கி அருள் செய்த மைநிற கண்ணனே இடைக்குல அரசினே என்னை அணைத்து செய்க அப்படி என்று சொல்லுகிறார். அடுத்தபடியாக நாரிய சாந்தம் நமக்கு இறை நல்கு என்ன தேரி அவளும் திருவுடம்பிற் பூச ஊரிய கூனினை உள்ளே ஓடுங்க அன்று ஏற உருவினாய் அச்சோ அச்சோ எம்பெருமான் வாராய் அச்சோ அச்சோ என்று சொல்லுகிறார். நமக்கு மனம் வீசும் சந்தனம் சிறிது தருவாயாக என்று கூனியிடத்தை கேட்டபொழுது அவளும் மனம் தெளிந்து உனது அழகிய உடம்பிலே பூச நீண்ட காலமாக உள்ள அவளது கூனை நிமிர்த்து உருவியவனே எங்கள் குலத்து அரசே என்னை வந்து அணைத்திடல் வேண்டும் என்று சொல்லுகிறார். அடுத்தபடியாக கடல் மன்னர் சூழ கதிர்போல் விளங்கி எழிலுற்று மீண்டே இருந்து உன்னை நோக்கும் கடலை பெரிது உடைத்து சோதனனை அழல விழித்தானே அச்சோ அச்சோ ஆழியங்கையனே அச்சோ அச்சோ என்று சொல்லுகிறார். அதாவது திருசக்கரத்தை கையில் ஏந்தியவனே வீர கடலை அணிந்து மன்னர்கள் சூழ்ந்திருக்க சூரியன் போன்று விளங்கிய துரியோதனன் உன்னை அவன் சபையில் கண்டபோது யாரும் எழுந்திருக்க கூடாது என்று கட்டளையிட்டு இருக்க அவன் நீ அங்கு சென்ற பொழுது தன்னை அறியாமல் அவனே முதலில் எழுந்திருக்க தொடங்கி அதனை மறைத்து உட்கார்ந்து பொய்யாசனம் விடுவது போன்றவற்றால் கொல்ல திட்டமிட்டபடி பார்த்தான். அப்போது உன் கோபம் தெரியும்படி நெருப்பாக பார்த்தவனே என்னை வந்து அணைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். எனவே இதை பார்ப்பவர்களுக்கும் கேட்பவர்களுக்கும் எல்லா விதங்களிலும் எல்லாவற்றிலும் நல்ல ஒளிமயமான வாழ்வையும் ஐஸ்வர்யத்தையும் தருவார் என்பதிலே எந்த மாற்றமில்லை என்று சொல்லி முடிக்கிறேன்.